ஒரு சில விஷயங்கள் அது சும்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது உங்ககிட்ட நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். காமனாக என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த நெகட்டிவிட்டிஸ் அது எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. அன்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். டக்குன்னு ஏதோ 2 லைன் இங்கிலீஷில் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது. 2 things will define youன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி, தேங்க்யூ.